ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Valluvan Team சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் உள்ள ஒரு இயர்ஃபோனை தான் நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு நல்ல இயர்ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இயர்ஃபோனில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து ஒர்த்தா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்ஃபோனை நான் பயன்படுத்தி என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் ஃபுல்லாக மட்டும் பாருங்கள் நண்பா. இந்த வீடியோ என்னோட ஃபஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாவது நான் சொதப்பிருந்தேன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் அதை வந்து கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த தடவை நான் வீடியோ மேக் பண்ணும்போது அதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க இன்றைக்கி ஃபைனலாக வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு வந்து இயர்ஃபோனோட பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து மெட்டல் சீரிஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த இயர்ஃபோன் வந்து மெட்டலில் செஞ்சுருக்காங்க. அதனால் வந்து மெட்டல் இயர்ஃபோன் கொடுத்து அந்த இயர்ஃபோனோட பிக்சரையும் நமக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. இயர்ஃபோன் அப்படியே நம்ம வந்து ரைட் சைடு எப்படி ஸ்க்ரோல் பண்ணோம்னா அது கீழே வந்து அதோட குவாலிட்டி வந்து ப்ரீமியம் குவாலிட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டாரும் கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடு திருப்பினோம்னா அந்த இயர்ஃபோனில் உள்ள எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உள்ள இயர்ஃபோனை நமக்கு வந்து வெளியே ஷோ ஆகிற மாதிரி ஒரு கண்ணாடி பாக்ஸில் வச்சு நமக்கு வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லாவே இருக்குது. நமக்கு வந்து ஒரு கோல்டு கலரில் சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்ஃபோனோட ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து அப்படியே கீழே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து குறிப்பிடத்தக்கது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாய்ஸே இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. பட் இதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் இதில் நாய்ஸ் இருக்கா நாய்ஸ் இல்லையான்னு நம்மளால் சொல்ல முடியும். கால் பண்ணி அட்டாச் பேசும்போது இந்த வாய்ஸ் வந்து நம்மளுக்கு கிளியராக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோடைய ஃபேஸ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துருக்காங்க. ஹைஃபை சவுண்ட் ஸ்டுடியோ இந்த ஹச்டி மைக்கு, இதுக்கு நம்ம கால் பண்ணி பேசக்கூடிய மைக்கும் ஹச்டிலே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த இயர்ஃபோனோட அந்த கம்பெனி மாடல் நேம் கொடுத்துருக்காங்க. அதாவது H205 சொல்லிட்டு அதோட மாடல் நேம் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக வந்து நம்மளோட இந்த இயர்ஃபோன் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி அவங்க கொடுத்துள்ள ஹெட்ஃபோன் நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, கால் பண்ணி பேசும்போது ஹியூமன் வாய்ஸ் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதா, அவங்க கொடுத்ததுனா கரெக்டு தானே எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துருவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்காக மேலே வந்து ஒரு ஸ்ட்ராப் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்போ நம்ம ஸ்ட்ராப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இயர்ஃபோனை வெளியே எடுத்துக்கிறோம். இயர்ஃபோனோட பேக்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக பேக்கிங் பண்ணி நமக்கு அனுப்பியிருக்காங்க. இயர்ஃபோனை என்ன தான் நம்ம வந்து சுருட்டி வச்சாலும் அது வந்து சிக்காக மாட்டேங்குது. அதாவது ரொம்பவும் ஒரு சில இயர்ஃபோன்ஸ்னால் வந்து சிக்காகிற மாதிரி இருக்கும். இது வந்து சிக்காக மாட்டேங்குது. அதாவது ஒரு எலாஸ்டிக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது மேலே உள்ள அந்த இயர்ஃபோன்ஸோட அந்த தாட்ஸ் வந்து நமக்கு வந்து வெளியே வந்து நமக்கு விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக ரொம்பவும் டைட்டாகவும் நமக்கு உள்ள வச்சு அமைக்க கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இப்போ நான் வெளியே எடுத்துட்டேன். இயர்ஃபோனை பார்த்தீங்கன்னா அதோட கம்பெனி பிராண்டை நமக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இயர்ஃபோன் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து மெட்டல்லே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இயர்ஃபோனோட பட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து ஒரு நைஸான காதில் வச்சா நமக்கு வலிக்காத அளவுக்கு ரொம்ப பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு ஸ்பீக்கர் வாய்ஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க. அதாவது இயர்ஃபோனுக்கு பின்னாடி ஸ்டைல்ஸாக இருக்கிறதுக்காக அதோட ஸ்பீக்கர் மாதிரியே பின்னாடி ஒன்று ஷோ பண்ணியிருக்காங்க. இயர்ஃபோனோட வெயிட் வந்து ரொம்பவே வந்து வெயிட்லெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்ஃபோனோட வயர் வந்து வேகமாக சிக்காக மாட்டேங்குது. இயர்ஃபோனோட கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சாங்கை வந்து கட் பண்ணுறதுக்கும் காலை வந்து அட்டன் பண்ணுறதுக்கும் ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து ஒரு மைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாங்கோட வேல்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இயர்ஃபோனோட கனெக்டரை பார்த்தீங்கன்னா 3 ஜாக்டும் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அதோட கம்பெனி நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்ஃபோனோட ஃபுல் ஓவர்வியூ உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். பார்த்துக்கோங்க, இந்த சைஸ் தான் இருக்கும். இந்த இயர்ஃபோனோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3.5 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வயர் வந்து ரொம்பவே திக்னஸாக கொடுத்துருக்கனால வேகமாக சிக்கும் ஆகாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இதோட சவுண்ட் குவாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே எடுத்துக்கிட்டு சொல்லலாம். நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது இதோட சவுண்ட் குவாலிட்டி. பேஸ் வேல்யூ வந்து சொல்லவே வேணாம், வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வந்து 500,000க்கு நீங்கள் இயர்ஃபோன் வாங்கினாலும் அதில் உள்ள குவாலிட்டியை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம இந்த இயர்ஃபோனை நம்ம கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஒருத்தன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதோட குவாலிட்டி அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. பேஸ் வழியாக இருந்தாலும் சரி, நம்ம சாங் கேட்கும்போது அதோட குவாலிட்டியாக இருந்தாலும் சரி, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் காலிங் பண்ணும்போது காலிங் ஃபீச்சர்ஸும் பார்த்தாலும் சரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ நண்பா, ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு நல்ல இயர்ஃபோன் வாங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இதோட பைலிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து என்னோட ஃபஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ. இந்த வீடியோவில் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணிட்டு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக உங்களுக்கு எதை பற்றி அன்பாக்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ வேணுமோ கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.